வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சப்பர்பன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீலமங்கலா தாலுக் அப்படின்றக்கூடிய ஒரு ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறார். தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர். அவர் குடும்பத்தோடு வசித்து வர்றார் அந்த கிராமத்தில். இவர் வந்து கடந்த ஒரு 9 ஆண்டுகளாக வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு நாயை வந்து வளர்த்துட்டு வர்றார். வளர்த்துட்டு வரும்பொழுது அது ரொம்ப அதிக பாசம். இந்த பெட்டோடைய அஃபெக்ஷனே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பெட்டு டாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு போகும்போது ஒரு ஹோமில் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி இறந்து போகுது. ஒரே பெரிய கலவரம், கத்தி ஒரே பெரிய இதா இருந்துச்சு. அந்த அந்த வலி, அந்த வேதனை வந்து அத வளர்த்த அந்த பெட்ட வந்து குழந்தையாகவே இன்னைக்கு வந்து பல வீடுகள்ல பார்க்குறாங்க. அது சந்தோஷமான விஷயம். ஒரு ரிலாக்சேஷனு. ஒரு 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 ஃப்ரீயா இருக்கும். பெட் டாக்லாம் வச்சிருக்கும் பொழுது. அப்படிதான் வந்து ராஜசேகரும் வந்து இந்த நாய்க்குட்டியாக எடுத்துட்டு வந்து அத வளர்த்து, அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி 9 ஆண்டுகளாக அந்த நாய வச்சு பராமரித்துட்டு வராரு. அப்படி இருக்கும் பொழுது பல இடங்கள் நமக்கு இப்போ பார்க்குறோம். ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து காவல்துறை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாய்க்குட்டி. அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கும் ராஜசேகருக்கும் வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது நல்ல நிலையில அவர் அந்த நாய்க்குட்டிய பார்த்துக்கிட்டாரு. அத பராமரிக்கிறதுக்கான செலவுகள் எல்லாமே வந்து இவர் தனியார் நிறுவனத்தில வேலை செய்றதுனாலயும், குடும்பத்தோட இருக்கிறதுனாலயும், அவர் வந்து அந்த நாய்க்குட்டிய நல்ல முறையில பார்த்துட்டுருக்காரு. ஆனா, திடீரென என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 31ஆம் தேதி ஏற்கனவே ஒரு 4 நாள் கிட்ட வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அப்படிங்கும்போது வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. வெட்டினரி டாக்டர் பார்க்குறாங்க, மருந்து குடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு ஒரு சளி பிடிச்சிருச்சு, ஜுரம் அப்படின்னு போனா கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் ஆகும் ஹாஸ்பிட்டல்ல செலவு. ஆனா வந்து இந்த பெட் டாக்கு, அந்த பெட்டு கேட்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த அதில போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான பணத்த வந்து நம்ம செலவு பண்ணணும். அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு மெடிசின்ஸ்லாம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ விஷயங்கள ரெடி பண்ணி அந்த நாய்க்குட்டிய வந்து சும்மா சாதாரண ஜுரம் தான் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு இருந்தது. பட் ஆனா நாளடைவுல அதுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாகி, அந்த 31/12/2024 அன்னைக்கு வந்து அந்த நாய்க்குட்டி இறந்து போயிருது. ஜெர்மன் ஷெப்பர்ட் 9 ஆண்டுகளாக ராஜசேகர் 33 வயது மதிக்கத்தக்க ராஜசேகர் வந்து பராமரித்து வந்த அந்த நாய் இறந்து போச்சு அப்படின்ற ஒரு ஒரு துக்கமான ஒரு விஷயத்தை வந்து அவரால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் அந்த நாய வந்து புதைக்கிறாங்க. புதைச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆ அ அதற்கு பிறகு வந்து ராஜசேகர் வந்து தொடர்ந்து அவரு ரொம்ப ஒரு சோர்வான ஒரு மனநிலையிலே இருக்காரு. 31ஆம் தேதி நடக்குது. ஆ அன்னைக்கு வந்து காலையில அந்த நாய்க்குட்டி இறந்த உடனே அத வந்து என்ன பண்ண அடக்கம் செய்துவிட்டு, அடுத்த நாள் 31 நைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரும் குடும்பமாக வீட்ல இருக்கக்கூடிய இடத்துல இவரு என்ன பண்றாருன்னா, இந்த இறந்து போன நாய்க்குட்டிய வந்து கட்டி வைக்கிறதுக்கான ஒரு சங்கிலி இருந்துச்சு இல்லையா வீட்ல, அந்த சங்கிலிய எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு, யாருமே இல்லாத இடமா பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளேயே, அந்த சங்கிலியிலே அவர் வந்து தூக்கு மாட்டிக்கொண்டு, அவர் வந்து என்ன பண்ணார், இறந்து போகிறார். காலையில எல்லாரும் எழுந்து பார்க்கும்போது, எங்கடா ராஜசேகர காணோன்னு பார்த்தா, அவர் ஒரு ரூம்ல வந்துட்டு, இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இறந்த துக்கம் தாங்காமல், அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்து ஒரு காட்டுத்தீ போல பரவுச்சு. பலர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒரு துக்கமான ஒரு சம்பவம் இல்லையா? ஒரு பெட்ட வளர்க்குறோம். அந்த பெட் வந்து இறந்து போச்சு அப்படின்னும் பொழுது, அதற்கு வந்து ஒருத்தர் வருத்தப்பட்டு, ஒருத்தர் அதுக்கு சோறு போட்டு, அத வந்து வளர்த்து, அத பெருசாக்குன ஆள் வந்து இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டார். ஆனாலும் வந்து இப்படிப்பட்ட செயல்கள் வந்து இனியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னு கேட்டா நம்ம வளர்க்குறோம், பெட் வளர்க்குறோம். அதோடைய லிமிட் அப்படின்ற ஒரு லிமிட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அது மாரி ஒரு லிமிட்டோட அதை வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து ஆயுசு இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது, குறிப்பிட்ட ஆயுசு அப்படின்ற மாரி இருக்கும். அத வந்து யாராலும் தடுக்க முடியாது. 9 ஆண்டு காலம் அந்த நாய் வளர்ந்துருச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இருந்தபோதும் இப்ப இந்த ராஜசேகர் எடுத்த முடிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான முடிவு. ஏன்னா, அந்த இன்னொரு நாய்க்குட்டி வாங்கிக்க போறோம். அடுத்து ஒரு 3 மாசம், 2 மாசத்துக்கு வந்து ஒரு ஒரு துக்கமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப பாருங்க, திரைப்பட நடிகை திரிஷா அவர்களுடைய நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு ஜோரோன்ட்டு. அவங்க நான் வெளி உலகத்துக்கே வரமாட்டேன் கொஞ்ச நாளைக்கு. ஐ அம் வெரி டிஸ்டர்ப்டு அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் போடுறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒண்ண பண்ணி விட்டுட்டு அமைதியா இருந்திருந்தா கூட பரவால்ல. இன்னைக்கு வந்து திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்த ஒரு 33 வயது மதிக்கத்தக்க
ஒருவர் இறந்து விட்டாருன்னும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கும். நாய்க்குட்டி வளர்க்குறது நிறைய வீட்டில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஐயோ எனக்கு நாய்க்குட்டி வேணும் நாய்க்குட்டி, ஆனால் வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு அதை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. ஆனால் அதை வாங்கி வளர்த்து அதை பெருசாக்கி அதனோட பயணித்து அதனுடைய பாசத்தையும் அன்பையும் வந்து பார்த்துட்ட பிறகு இப்படி ஒரு முடிவை வந்து ராஜசேகர் எடுத்திருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ஜஸ்ட் ஒரு பெட் அவ்வளோதான். பெட் அனிமல் குடும்பம், ஃபேமிலி, அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் தான் எப்பயுமே வந்து ட்ராவல் பண்ண போகிறவங்களே தவிர, இப்போ வந்து நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், நாய்க்குட்டி கூப்பிட்டு தியேட்டருக்கு போக முடியுமா? இல்லை பீச்சில் போய் குளிக்க போகிறோம், எடுத்துகிட்டு போய் நாயை விட்டுற முடியுமா? முடியாது. அது அதுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு லிமிட் பியாண்ட் த லிமிட் போன பிறகு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு 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 மனரீதியான ஒரு சோர்வு வந்து ராஜசேகர் ஏற்பட்டதின் காரணமாக தான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பெட்டு வச்சுருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் நீங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டால் நம்மை நாமே அசுவாசப்படுத்தி கொண்டு இனிமேல் அது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ராஜசேகர் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதே போல் வந்து அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து நம்ம இன்னொரு பெட்டு. ஏன்னா லைஃப் ஸ்பேன்றது எல்லாருக்குமே இருக்குது. எப்போ உயிர் இருக்கும், எப்போ உயிர் போகும்னு யாருக்கும் தெரியாது. அதாவது மனிதர்களுக்கே அப்படி இருக்குன்னும்போது விலங்குகளுக்குன்னும்போது அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குன்றதே தெரிய போகிறது கிடையாது. திடீர்னு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகும், ஏதோ பூச்சி போட்டு கடிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போகிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ராஜசேகர் மாதிரி யாரும் இனிமேல் முடிவு எடுக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக நின்று என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு குடும்பமே இன்றைக்கி சோகத்துக்குள்ளே ஆளாகி இருக்கு. ஒரு மனிதர் சோகமாக இருந்தார் ராஜசேகர். அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய நாய்க்குட்டி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ஊரே வந்து இன்றைக்கி சோகமாக இருக்குது. என்னடா இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுருந்துச்சு. ஆகவே இதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு பெட் இஸ் லைக் எ பெட்டு அவ்வளோதான். அதை பெட்டாகவே பார்த்துட்டு போயிடணுமே தவிர அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப டீப்பாக போகும்பொழுது இது மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இனிமேல் அது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.